ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்து உங்கள் யாவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நம்மத்திலே வருகை தந்திருக்கிற நம்முடைய குருவான ஐயா ஞானப்பிராசன ஐயா அவர்களை சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களோடு கூட வந்திருக்கிற நம்முடைய செலில் மேரி அம்மா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு காரியத்தை நினச்சேன். என்னென்னா, சில மாதத்தில் மாத்திரம்தான் 5வது ஞாயிறு வரும், அப்படிதானே? எல்லா மாதத்தில் 5வது ஞாயிறு வரதில்லை. அதனால் இந்த 5வது ஞாயிறில் சபையார் ஞாயிறாக நான் அரசியலான்னு நினைக்கிறேன். சபையார் ஞாயிறுனா நான் முன்னக்கிட்டே உங்கள்கிட்ட கேட்டோம்னா நீங்கள் வேண்டான்றீங்கனால தான் நான் உடனே நினச்சிதேன். இப்போவே சொல்கிறேன், என்ன பண்ணலான்னா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 3 பாட்டு சபையாராக சேர்ந்து நினச்சிடும் படிக்கிறோம். முதல்ல வாலிப பெண்கள், அப்புறம் பெண்கள், அப்புறம் ஆண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல். ஆனால் எல்லோரும் வந்தால் நல்லாவும் எல்லோரும் வரல. நம்ம ஒரு பாட்டு மட்டும் முதல்ல ஆரம்பமாக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை ஜெபத்தோட செய்திகளும் கையில் இருக்கும், கொடுத்துருப்பேன் எனக்கு. அதை எடுத்துக்கிடுங்க. 11வது பாடல் நன்றியால் துதிப்பாடு. நம்ம யாரும் கரங்களை தட்டி பாடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக சபையார் நீங்கள் ஒவ்வொருவராக வந்து நீங்கள் பாடல்களை பாட உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ பாடல் எடுக்க விருப்பம் முடியலன்னா நான் பாட உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபத்தோட இடத்துல பாடல் சொல்கிறேன், நீங்கள் அதை படிச்சுக்கிடலாம். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப முக்கியம், அப்படி தானே? ஒருவேளை ஆராதிப்பது முக்கியம் அப்படின்னாலும் நம்ம முழு மனதோடு என்ன செய்யணும், ஆராதிக்கிறோம். நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது தேவைதானாலும் அந்த ஆராதனை மாத்திரம் என்ன ஒர்ஷிப் பாடல்களை மணிக்கணக்காக நினைச்சாங்க பாடல்களாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் நம்முடைய சபைகளில் என்ன செய்யும், நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு அதிகமாக என்ன செய்யும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாடல்களை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், பாடல்களை பாடணும். அதுதான் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு. இஷ்டத்துக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம பாடல்களை என்ன செய்யணும், உணர்ந்து படிக்கணும். 11வது பாடலை எடுத்துக்கிடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சோர்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சோர்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும்
கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. அல்லேலூயா. சரி, இப்போ யார் வரீங்க? பெண்கள் வரீங்களா, வாலிபலியில் வரீங்களா? பாட்டு சொல்லிடட்டா? 79ஆம் பாட்டு, மனதுருகும் தெய்வமே இசையா. சரி, பெண்கள் வாங்க. நீ எந்திரிச்சு வரங்க. முதல்ல சொன்ன உடனே உங்க கீழ்ப்படிதல் வேண்டாமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
நன்றி. அடுத்தால வாலிபலிங்க. பாட்டு கொஞ்சம் சொல்லட்டா? 41வது பாட்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வச்சு. வாங்க சும்மா நின்று. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலை மிதித்து விட்டார், இயேசு காலாலை மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்துச் செல்வார், கரம் பிடித்து அழைத்துச் செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்கள் வாரிங்களா? உங்களுக்கு கன்வென்ஷன் கேட்குறீங்களான்னா பாட்டு சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும்.
108வது கன்வென்ஷன் கல்வாரி அன்பை நீடும் வேலை வரீங்களா? ஓகே, 108வது கன்வென்ஷன் எடுத்துங்க. கல்வாரி அன்பை நீடும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை. கெத்சமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை சொன்னரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்கால் வேண்டினீரே அன்போடு அவர்கள் கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை தாழ்த்துகிறேன் தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே. இயேசு என்றும் நடத்தும் இயேசு என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் நித்தமும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா. நாம் யாவும் எழுந்து ஒரு 5 நிமிடம் நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒருவேளை சென்ற வாரம் முழுவதும் நம்ம கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். நாம் செல்கிற இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். நாம் செய்த காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்கு செய்திருக்கிறார்.
நம்முடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார், நம்முடைய கவலைகளை மாற்றியிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும்போது எப்படி அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்? ஆனால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவாக நன்மை செய்திருக்கிறார். நாம் பாவத்தில் விழுந்தபோது அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அது எவ்வளோ பெரிய அன்பு! அவருடைய ஒரு சகோதரனுக்காக, ஒரு நண்பனுக்காக ஒருவன் மரிக்கலாம். ஆனால் உலகத்திற்கு அனைத்து பாவங்களை செய்கிற மக்களுக்கும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய அன்பு! அந்த அன்பை எண்ணி நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய கண்ணீர்கள் யாவை நம்மை துடைத்திருக்கிறார். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் நீக்கி இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக வியாதிப்பட்ட மக்களை அவர் பார்த்து அவர்கள் மீது மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தொடுதலை இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் அவர் தருகிறார். உள்ள பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் நான் சாட்சியான பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் பதிலளிக்கிற வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் பாவத்தில் விழுக்கும்போது நம்மை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். கல்வாயிலே உங்களுக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களுக்காக என் ஜீவனையை கொடுத்தேனே. உலகத்தில் சென்ற சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கியுங்கள், அவர்களை சீசராக்கள் என்று சொன்னேனே, எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன தேவை என்று சொல்லி நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய தேவையை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. அவருடைய தேவை என்ன? அவரை அறியாத பிள்ளைகளின் நற்செய்தியை சொல்வதற்கு அவர் நம்மளெல்லாம் அழைத்திருக்கிறார். நாம் பெற்ற அதே இன்பத்தையும் அதே ஆசீர்வாதத்தையும் அன்பையும் மற்ற மனிதர்களும் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஒரு கருவியாக அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளின் ஊடாக செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம், வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம், வசதியை கொடுத்துருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? இந்த 2 நாட்களிலே நாம் ஆண்டவருக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? எதை கொடுத்திருக்கிறோம்? அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். ஆனால் நாம் அவருக்காக நாம் எதை ஏற்றுக்கொள்கிறோம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சிலுவை எடுக்க சொல்லவில்லை, உங்களுடைய சிலுவை எடுத்து சொல்கிறார். அவருடைய சிலுவை என்று சொன்னால் பாடுகள். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சிலுவையை எடுப்பதற்கு நீங்கள் பாடுகளிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த பாடுகள் மத்தியிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்கள் நம் கஷ்டம் வரும்போது நம்மை விட்டு விலகி செல்லலாம். ஆனால் நாம் எப்போது பாடுகளை அனுபவிக்கிறோமோ, எப்போது கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ, அப்போது தான் நம்முடைய ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். சாத்தான் ஆனால் நம்மை விட்டு விலகி செல்வான். ஆனால் ஆண்டவர் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் கண்ணீர் விடும்போதும் அவர் நம் அருகிலே இருந்து மகனே மகளே என்று சொல்லி நம்மை ஆட்சி தேய்ச்சி கொண்டிருக்கிறார்.
அந்த அன்பு யாரால் செய்ய முடியும்? உலகத்தில் உள்ள யாராலும் அதை செய்ய முடியாது. ஆனால் நம்மை படைத்த பரம தகப்பன் நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருப்பதில்லை. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம், அந்த கண்ணீரை எல்லாம் என் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கணவனுக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம், உங்கள் மனைவிக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம். ஆனாலும் என் தேவன் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளிலே உங்களுக்கு பதில் அளிப்பார். அந்த நிச்சயத்தோடு அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே, என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் உண்மையிலே நீங்கள் விடுகிற கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் வந்து நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் மகனை நீ கேள், நீ இடத்திலே நீ கேளுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மனிதரிடத்தில் கேட்கிறீர்கள், என் மகனுக்கு ஒரு வேலையை கொடுங்கள், என் மகனுக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் உங்கள் முழங்காலை ஊண்டிய ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அவர் நம்முடைய அப்பா. அவர் நம்முடைய தேவைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் என் பிள்ளை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஞானத்தை குறைவுள்ளாக இருந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் சொன்னால் இந்த தினத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று சொல்லி கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளினான். ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளவர் என்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய நண்பர்கள் இடத்துல நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்பீர்கள் சொன்னால் அவர்கள் உங்களிடத்தில் கோபப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களிடத்தில் அவர் நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் அன்பாகவே பதில் சொல்லுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் கோபங்கள் இல்லை. வீணானத்தில் நம்மிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் இந்த நாளிலும் நாளில் இப்போ கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் தேவைகளை எல்லாம் அவர் உம்மிடத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவை என்ன என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் தேவைகள் என்ன என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீ சகலத்தையும் மதிநீர் காத்து நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக நாட்கள் உம்மிடத்தில் கேட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் இப்போது எனக்கு என் தேவன் பதிலளிப்பார் என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் அப்பா. இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையிலே ஆண்டவர் இன்னும் புதிய ஆத்மாக்களை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் ஆராதித்தால் போதாதப்பா, எங்களை சார்ந்த மக்களும் உண்மை கண்டுகொள்ள வேண்டும். உண்மையான வெளிச்சத்தை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் அப்பா. அந்த வெளிச்சத்தை எங்களுக்குள்ளாக நீர் வைத்து ஆண்டவரே, ஒரு பிரகாசத்தை எங்களுக்குள்ளாக நீர் வைத்து ஆண்டவரே, அந்த மக்களை ஆண்டவரே உம்முடைய நாங்கள் திருப்பதற்கு எங்களை பலம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரம் ஆராதித்தால் போதாத ஆண்டவர், எங்களை சார்ந்த பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வட்டாளூர் கிராமத்தை நீ நேசிக்கிறீரப்பா. கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களும் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல ஆண்டவரே, அவர்களும் உண்மை அண்டே வருவதற்கு நீர் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனை பங்குண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. செய்தி வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அம்மாவின் மூலமாக ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை ஆண்டவரை எங்கள் உள்ளத்தை கிரியை செய்வோம் ஆண்டவரை நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. உடைய கருத்தை நாங்கள் தாழ்த்து தருகிறோம். நிறைய பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். ஒரு சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார். கிறிஸ்துவும் சமூக மாற்றமும் நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் ஞானத்தையும் விதவையும் வழக்கையும் விசாரிக்கிறோம். ஏசாயா 1:17.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னை அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்குவேன் என்னை சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் செல்களாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் போகுவார். அவர் சத்தியம் உன் பரிசையும் கேடவும் ஆகும். கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒதுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. கிறிஸ்துவும் சமூகமும் மாற்றம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளை விசாரியுங்கள். நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. கிறிஸ்துவும் சமூக மாற்றமும். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 1:17. Transforming the oppressive structure, learn to do good, seek justice, rescue the oppressed, defend the orphan, peace for the widow. Isaiah chapter 1 with verse 17. திருவசன பிள்ளைக்காரங்களை கட்டி வாழ்த்துவோம். பெரியவர்கள் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். திருவசன பிள்ளைகளுக்கு ஆராதனை முடிந்த உடனே இந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள நம்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்ம 2 வேத படங்கள் தொடர்ச்சியாக நாம் வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 1:10 முதல் 20 முடிய. ஏசாயா 1:10 முதல் 20 முடிய. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கச்ச பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாச்சு. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம்
32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. வீடுகளையும் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சிப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமேன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். ஞாயிறு முடிந்தவுடன் ஞாயிறு பாடசில வகுப்புகள் மற்றும் வாலிபர் கூடுகை, பெண்கள் கூடுகை நடைபெறும். அந்தந்த கூடுகைகளை நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை பாடல் குழு பயிற்சி வகுப்பு நடைபெறும். அந்த பாடல் குழுவில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தவறாமல் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இன்று இரவு முத்துகிருஷ்ணபேரியிலே அகஸ்டின் அவர்கள் வீட்டிலே வீட்டு ஆராதனை நடைபெறும். அந்த வீட்டு ஆராதனையிலும் நீங்கள் முத்துகிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் 2/4/25 புதன்கிழமை இரவு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் அன்றைய மறுதினம் 3/4/25 வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இந்த திருவிருந்து ஆராதனையும் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த லந்து காலங்களிலே அநேக ஆராதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நம்முடைய 5/4/25 சனிக்கிழமை அன்று வருகிற ஏப்ரல் மாதம் 1வது வாரத்தில் 5/4/25 அன்று VPS மற்றும் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு அடைக்கப்பட்ட ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. அதில் நீங்கள் VPS எடுக்க விரும்புகிற பிள்ளைகள் அந்த பயிற்சி கூடுகளில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பதற்கு எதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் VPS எடுக்கிற பிள்ளைகள் அந்த பயிற்சி வகுப்பிலே தவறாமல் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான நோட்டீஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. காலையிலையும் மாலையிலையும் உங்களுக்கு தேநீர் வழங்கப்படும், மதிய உணவும் வழங்கப்படும். அதனால் காலையிலேருந்து மாலை வரை நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் திருச்சபை கூட்டம் இன்றைய நாளிலே இரவு வேலை என்று போன வாரத்தில் நம்ம அறிவிப்பு கொடுத்தோம். ஆனால் தவிக்க முடியாத காரணத்தினாலே இன்றைய நாளில் நடத்த முடியாத காரணத்தினாலே வருகிற வியாழக்கிழமை இரவு வேளையிலே இந்த தெரு ஜப கூட்டம் நடைபெறும். நம்முடைய ஊர்களாக வைத்து இந்த தெரு ஜப கூட்டம் நடைபெறும். அதுக்காக நீ தேவைகள் உண்டு, அதை சந்திக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் சந்திக்கவும் அதை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த தெரு ஜப கூட்டத்திற்கு வருகிற வியாழக்கிழமை இரவு வேளையிலே நம்முடைய வட்டாலூர் கிராமத்துக்குள்ளாக வைத்து நடைபெறும். அதில் நீங்கள் யாவரும் சபையின் பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளவும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கவும் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதனால் நம்மிடத்தில் வந்திருக்கிற ஐரம் அவர்கள் நமக்கு இப்போது செய்தி கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எனது காலை வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என் தேவாதி தேவன் உங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு தோத்திரங்களையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். இதை வாய்ப்பு கொடுத்த நமது சபை ஊழியர் ஆனந்த் அவர்களுக்கும் எனது வாழ்த்தலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பின் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் வட்டாலூர் சபையை பற்றி நன்கு தெரியும்.
கடந்த சபை ஊழியருடைய ஒரு வாஞ்சை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. அவர் மரித்த பின்பு எனக்கு ஒரு பாரம், ஐயோ அவங்கள மாதிரி யார் இந்த ஆத்மா பாரத்தோடு அந்த சபை ஊழியர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த வட்டாலூர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முந்தியே இந்த வட்டாலூருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஆண்டவரே, எங்கேயோ வெளி மாநிலங்களுக்கெல்லாம் இயேசுவை அறியாத இடத்துல அவங்க போய் ஊழியம் செய்கிறாங்களே, இந்த வட்டாலூர், இந்த அத்தியுத்து, இந்த முத்துகிருஷ்ணவர், இந்த அருகில் உள்ள கிராமத்தை சந்தின்னு சொல்லி நாங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கும்போதே ஜெபித்த ஒரு பழக்கம் உண்டு, நன்கு ஞாபகம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த அவங்க இறந்த உடனே அந்த பாரம் எனக்கு திரும்ப வந்துட்டு. ஆனால் அதே மாதிரி அந்த ஆத்ம பாரத்தை உடைய ஒரு சபை ஊழியரை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஆராதனை நடத்தும் பொழுதும் ஆத்மாக்களை எனக்கு தாருன்னு சொல்லி என்ன செய்தாங்க, கேட்டாங்க. எனக்கு நான் உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எப்படி அவர்களுக்கும் அந்த ஆத்ம பாரத்தை கொடுத்தார்களோ அதே ஆத்ம பாரத்தை ஆண்டவர் உங்களுடைய சபை ஊழியருக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஏராளமான ஜனங்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நாம் செய்திக்கு ஆரம்பமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மளோடு இடைபட வேண்டும், நம்மோடு பேச வேண்டும், நாம் அவரை கூப்பிட வேண்டும், அவர் அருகில் வர வேண்டும், நமக்கு ஏற்ற செய்தியை நாம் தர வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, எவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, எவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, உம் கிருபை தான் வேண்டும் சொர்லோக ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொர்லோக ராஜாவே, உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது, உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா, எவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா. இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேளையிலே அப்பா பிதாவை என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்தீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களை நீர் அழைத்து கொண்டு வந்தமைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே, ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய மனதை நீர் இந்த நாளிலும் நீர் திறக்கும்படியாய் செபிக்கிறோம். லீதியாளின் இருதயம் திறந்தது போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீர் திறக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. விதைக்கப்படுகிற விதைகளை பொறுக்கி கொள்ளாதபடி ஆண்டவரே அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் தாமே இடைபடும்படியாய் செபிக்கிறோம். நீர் வாரு சுவாமி, நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும். உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டுமே ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப வேண்டுமே சுவாமி. இந்த நாளிலும் என்ன செய்தி தேவையோ அதை மாத்திரம் நீர் பரத்திலிருந்து தரும்படியாய் செபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும், நீர் மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆரம்பமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யோவான் 15:7-8. நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்டுக்கொள்வது நமக்கு கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தை நம்மளிலே நிலைத்திராவிட்டால், நாம் அவரோடு ஒட்டப்படாவிட்டால், நாம் அவரோடு ஐக்கியப்படாவிட்டால் நாம் பண்ணுகிற ஜெபம் வீணாக போய்விடும். நம்ம எதை கேட்டாலும் அது நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தைகள், இந்த வேதாகமத்தில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் அவருடைய வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அவரோடு நம்ம நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அவருடைய வசனத்தோடு நம்ம ஒன்றி இருக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், நீர் என்னிடத்தில் என்ன பேசுகிறீர்? வேதத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய இதயத்தின் கண்களை திறந்திரணும் என்று சொல்லி ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மளோடு இடைபடுவார். அவர் நம்மளோடு நாம் நடக்க வேண்டிய வழி அவர் நமக்கு காட்டி தருவார். நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வார். வழி இதுவே நடங்கள் என்கிற சத்தத்தை நாம் கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் வேதத்தை தேடாவிட்டால், வேத வசனங்களை நாம் ஆராயாவிட்டால், வேத வசனத்தின்படி நாம் கை கொள்ளாவிட்டால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது வேஸ்ட், வீண். ஏன்னா அவர் உலகத்திலே பரம வைத்தியர், ஐஸ்வர்ய சம்பந்தர், அற்புதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நம்மளோடு இருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய வார்த்தையை மட்டும், ஆண்டவரே நம்ம அவரை மடக்கணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை வச்சு தான் நம்ம என்ன முடியும், மடக்க முடியும். நம்ம எத்தனை காரியங்கள் நம்ம கேட்டாலும், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர்களா, கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கிறீர்களா, நாங்கள் கேட்குறோப்பா, நீர் சொல்லியிருக்கிறீர்களா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கிறீரப்பா, எங்களுடைய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்யும். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர்களா, நீர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களையும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர்களா. இப்படி ஒவ்வொரு வசனத்தை, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் மனதுருகிற தேவன் கட்டாயம் மனதுருகாம இருக்கவே மாட்டார். நம்ம என் பிள்ளை கேட்கா, என் பிள்ளை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம், இறங்குறார். அதனால என்ன கேட்டாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம எது கேட்டாலும் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சிறு பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, வாலிபர்களாக இருக்கீங்க, பெரியவர்களாக இருக்கிறீங்க, நம்ம முதியவர்களாக இருந்தாலும் இந்த காலங்கள் வரைக்கும் ஆண்டவரை நம்மளை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரோடு ஒட்டி நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரோடு உறவாடி இருக்கிறீர்களோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாமே அவர் நமக்கு உங்களுக்கு செய்யப்படுவார். அதான் சொல்றார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் சொல்லி இருக்குது. அது மாத்திரமல்ல, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நம்ம அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை சும்மா என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார், சும்மா இருக்கவே விட மாட்டார். ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் சுமார் ஒரு 40-45 வருடங்களாக நாங்கள் கடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உலகத்திலே உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எவைகளாக இருந்தாலும் ஆண்டவரோடு நம்ம இருக்கும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமே வராது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நோயே வராது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே இருக்காது என்று என்ன முடியாது, சொல்ல முடியாது. அந்த உபத்திரங்களில் மத்தியிலும் அவர் நடத்துகிற விதம் வித்தியாசம். அந்த கவலை கண்ணீர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதம் வித்தியாசம். நம்மளை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நம்ம அவரோடு நிலைத்திருக்கும் போது, எந்த நேரமும் நம்ம அவரோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்தின் ஆழம் அவரோடு ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும்
ஒருபோதும் கைவிட மாட்டார். காரணம், அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற ஒரு பரமபிதா. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு சொல்லணும் நம்ம செய்த நன்மைகளை. எங்கள் ஆண்டவர் நல்ல ஆண்டவர், எனக்கு இதை செய்தார், உங்களுக்கு செய்வார், நீங்கள் கவலைப்படாங்க. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்தோடு பிடித்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளும் பொழுது தான் அங்கே அற்புதங்கள் நடைபெறும். அவர் மார்த்தா மரியாளை பார்த்தா, மார்த்தாள் மரியாள் அவர் சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21-32 பாருங்க. யோவான் 11:21 வசனம் வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அங்கே என்ன சொல்றார் ஆண்டவர்? நீர் என்னில் நிலைத்திருந்தால் இங்கே நீர் என்னுடைய வீட்டிலே இருந்திருப்பீர், ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவர் நம்மளோடு நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம், ஒரு உலகம் தராத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். கடந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஐயாவுக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துட்டு, வந்த உடனே ஏம்மா எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்குது, நீ ஜோம் பண்ணு அப்படின்னாங்க. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறேன். அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும்னு தெரியல. ஆஸ்பத்திரி போவோமான்னா வேண்டான்ட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கெலாம் வேண்டாம், நீ ஜோம் பண்ணி சரியாயிரும் அப்படின்ட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் தான் என்ன செய்யன்னு தெரியல. அந்த நேரம் ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புகிறாரு. முத்துகிருஷ்ணகிரிலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இந்த ஆட்டு ஓரம் எங்கள் செடிகளுக்கு கொண்டு வந்தார். அவர் அந்த நேரம் வரக்கூடிய டைம் கிடையாது. நான் அதுக்கு முந்தைய 1 மாதத்துக்கு எப்போவுமோ சொன்னேன் அவர்கிட்ட, மாதம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது கொண்டு வாங்கன்னே. அவர் அந்த டைமில் என்ன செய்கிறாரு, வந்திருக்காரு. என்ன அண்ணாச்சி ஒரு மாதிரி இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு லேசாக நெஞ்சு வலிக்க மாதிரி இருங்க, நாங்கள் படித்தவங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உடனே ஆஸ்பத்திரி போங்கன்னார். நான் எனக்கு அந்த ஆஸ்பத்திரி போனோம் வேண்டாம்னே நான் தடவி ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு படியாத ஆள், ஆண்டவரை அறியாத ஆள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல கொண்டாந்து விடுறாரு. படித்த ஆட்கள், விவரம் தெரிஞ்ச ஆட்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உடனே போங்க அப்படின்னாங்க. உடனே மருமகனுக்கு சொல்லி அவங்க கார் கொண்டு வந்து ஜோசப் டாக்டர்கிட்ட போனோம். அவங்க எல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி உடனே பாளை மருத்துவமனைக்கு சென்று, ஆண்டவர் அங்கே மனிதருடைய தயவை வைத்திருந்தார். அந்த டாக்டர் எப்போதும் இருக்க மாட்டாராம். அன்றைக்கு அந்த நேரம் டாக்டர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய மகன் கத்தீட்ரில் சின்ன ஏர்வாளாக இருக்கும்போது அவரும் அந்த டாக்டரும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. உடனே எங்கள் பையன் இப்போ மாவடி சேகரத்தில் அவன் அயர்வாளாக இருக்கிறான். அந்த நேரம் வந்தோடனே, ஐயா தோத்திரம், நீங்கள் என்னையா அங்கே வந்திருக்கீங்க? அப்பாவுக்கு சோமில்ல அதான் பார்க்க வந்தேன். உடனே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணாங்களோ தெரியல, கடன்னு பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. 2 ஆஞ்சியோ பண்ணி, 2 ஸ்டண்ட் வச்சுருக்காங்க ஆஞ்சியோ பண்ணி. ஆனால் போகிற வழியிலே எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம், வந்த உடனே எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்துருக்கலாம். அதெல்லாம் காட்டிட்டு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர் அற்புத பிரகாரமாக, அதிசய பிரகாரமாக அவர் சுகத்தை கொடுத்து என்ன செய்தார் ஆண்டவர். இந்த இடத்துல 7 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் ஐயா அங்கி போட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு போவேன், ஆனால் ஐயா என்ன செய்யலை, இது வரைக்கும் ஊழியத்துக்கு போகலை. ஐயா டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ நாளும் பார்த்த போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்த பிறகு நீங்கள் போகலான்ட்டு. ஆனால் எனக்கு ஆசை, ஆண்டவரே நாங்கள் மரிக்கும் வரைக்கும் முடிய ஊழியம் செய்யணும். ஏன்னா அவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார், அவ்வளவு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார், அவ்வளவு, அதாவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம நினைச்ச முடியாது, மறக்கவே முடியாது. ஆண்டவரே நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் ஊழியம் செய்யணும், எங்களுக்கு நீர் பலப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் அற்புத பிரகாரமாக நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எப்பொழுது அவரில் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஐயா 4 நாளாயிட்டே, நாருமே அடக்கம் பண்ணியாச்சே, எப்படி ஆண்டவரே? நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாட்களிலும் நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். எவ்வளவு இது இன்மை அவ்வளோதான், இன்மை நமக்கு கிடைக்காது, இன்மை நம்ம கையை விட்டு போயிட்டு இன்மை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த முடியாத நிலையிலையும் ஆண்டவர் நம்மளை நினைச்சுவாராம், நடத்தி கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர் செயல்பட வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்றார், நீ இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அப்போ சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம் காண்பாய். நம் ஒவ்வொருடைய இல்லத்திலையும் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் நிலைத்திருந்தால் நம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை எடுத்து என்ன செய்வாராம், பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5:3. இல்லைம்மா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார். அங்கே என்னுடைய நாச்சியாரை பார்த்தாவா சொல்றா, சிறு பெண், ஒரு பெரிய படை தலைவன், ஒரு பட்டாள வீரன், போர் வீரன், அவர் ஒரு பெரிய 100க்கு அதிபதி, அவ்வளோ பெரிய ஒரு படைத்தலைவனுக்கு என்ன வந்துட்டு குஷ்டரோகம் வந்துட்டு, எத்தனையோ போர்களில் அவர் ஜெயிச்சு அவருடைய நாட்டை காப்பாற்றினவருக்கு திடீரென்று குஷ்டரோகம் வந்துட்டு வெளியே யாருக்கும் தெரியாது. அங்கே அந்த அவருடைய வீட்டிலே இருக்கிறாங்க, வருத்தத்தோடு கவலையோடு இருக்காங்க. அந்த நாட்களில் குஷ்டரோகம் வந்தால் ஊருக்கு வெளியே என்ன செய்வாங்க, கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அவங்க ஆகாரம் கொடுக்கணும்னா அவங்க வீட்டுக்காரங்க தூர தள்ளி ஆகாரத்தை வச்சுட்டு தான் என்ன செய்யணும், வரணும், வீட்டோடு சேர்க்க மாட்டாங்க. என்ன செய்ய என்று திகைக்கிற அந்த நாட்களிலே அந்த சிறுபெண், அதாவது அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த சிறுபெண் சொல்லுதா, என்னுடைய எஜமான் எங்களுடைய அந்த தீர்க்கதரிசி, எங்களுடைய நாட்டில் உள்ள தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் அவர் என்ன செய்வார், சுகம் வருவார். அப்போ இவர் சொல்கிறார், நினைக்கார், என்ன எங்கே போனோம். அந்த பெண்மணி தன்னுடைய எஜமானி அம்மாட்ட சொன்ன உடனே எஜமானி அம்மா என்ன செய்கிறாரு, கணவன்கிட்ட சொல்கிறார், ஐயா அந்த சின்ன பிள்ளை இப்படி சொல்றா, நீங்கள் போய் பாருங்களேன், நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அவர் போவார் ஆனால் கட்டாயம் என்ன செய்வார், அவருக்கு குஷ்டரோகத்தை அவர் நீக்குவார். இந்த சின்ன பிள்ளை பேச்சை கட்டிட்டு என்ன செய்கிறாரு, போனார். குஷ்டரோகம் சுகமாச்சுதா? அங்கே தீர்க்கதரிசின் மூலமாக அவருடைய குஷ்டரோகம் என்ன செய்து சுகமாக்கப்பட்டது. அப்போ நம்ம போனோம், அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அந்த சிறு பிள்ளையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவர் சுகம் பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு வந்தார். அந்த பிள்ளையை பார்த்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு அடிமை பெண்ணாக வச்சுருப்பாங்க, தன்னுடைய சொந்த பிள்ளையாக வச்சுருப்பாங்க, அப்படி தானே. ஒரு நல்ல சுகம் கிடச்ச உடனே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தில் அவர் என்ன செய்கிறார், வந்தார். அப்போ அந்த போவார் ஆனால் அப்படி அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் அங்கே சென்றார். அது மாத்திரமல்ல, அவர் தீர்க்க தரிசனத்தில் அங்கே போனதுனால அவருக்கு சுகம் கிடைத்தது. உபாகமம் 28:1-2 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். செவி கொடுப்பாயானால், அங்கே முதல்ல என்ன சொல்லியிருக்கு, நீ என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவன் நீர் இங்கே இருந்தீர் ஆனால், அந்த ஆனால் அது எத்தனை வேற்றுமை படிச்ச பிள்ளைங்க, ஆல்ங்கிற இது ஒரு 3ஆம் வேற்றுமை, சரியா. அந்த ஆள் அவர் இருந்தால், நீர் நிலைத்திருந்தால், அவர் போவார் ஆனால் அவர் என்ன செய்வாங்க, நிலைத்திருப்பாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ செவி கொடுப்பாயானால், நீ செவி கொடுப்பாயானால், நீ செவி கொடுப்பாயானால் எதற்கு, அவருடைய வார்த்தைக்கு. நீ நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய
நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்மளை மேன்மையாக வைக்கணும்னா யார் கையில் தான் இருக்குது? நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. ஒருவனை தாழ்த்துக்கிறதும் உயர்த்துக்கிறதும் அவருடைய கரத்தில் இருக்குது. நம்ம தாழ்ந்து போகிறதும் நம்ம ஆசுரமாக இருக்கிறதும் யாருடைய கரத்தில் இருக்குது? நம்முடைய கரத்தில் இருக்குது. நீ உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது சகல ஆசீர்வாதம் 28 சுமார் இதில் ஒரு எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு? சுமார் ஒரு 28 ஆசீர்வாதங்கள் இதில் என்ன செய்யிருக்கு? நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஏராளமான ஆசீர்வாதம். எப்போ? அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணுமா? அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். எப்படி நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது? ஒரு ட்ரெயின் என்ன செய்யுது? தண்டவாளத்தில் போயிட்டே இருக்குது. அந்த காலத்துலலாம் ட்ரெயின் என்ன செய்வாங்க? நிலக்கரியை போட்டு அந்த புகை போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ காலத்தில் உள்ள ட்ரெயின்லாம் என்ன செய்யுது? மேலே கரண்ட் இருக்குது, அந்த கம்பியை தொட்டுக்கிட்டே போகும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கம்பி மேலே இப்படி அந்த கரண்ட் கம்பியை தொட்டுக்கிட்டே போகும். அது தொட்டால் மட்டும்தான் ட்ரெயின் என்ன செய்யும்? ஓடும். அல்லது என்ன செய்யாது? ஓடாது. அந்த கரண்ட் இருந்தால் மட்டும்தான் ஓடும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படி தான். ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக, சமாதானமாக, சுகமாக, ஆண்டவருடைய ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கடந்து வரணும்னா நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா அவரோடு ஒட்டி கொண்டே போக வேண்டும். அவரோடு ஒட்டி கொண்டே போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்மா. கர்த்தர் தம்மை கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? பாக்கியம் உள்ளவங்க. கர்த்தரை அறிந்த எல்லா பிள்ளைகளும் பாக்கியமுள்ள பிள்ளைகள். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதனோடே ஆண்டவர் என்ன செய்வார்? கடைசியில் யோபுக்கு வராத சோதனை யாருக்கும் வந்ததே இல்லை. அவர் சொல்கிறார், மனைவி கூட சொல்கிறார், நீ அவ பட்ட கஷ்டத்தை பார்த்து நீ தூஷித்து ஜீவனை விடும். ஏன் இப்படி நீர் சுரண்டிக்கிட்டு இருக்கியாரு? ஏன் இப்படி ஓட்ட வச்சு சுரண்டி? இவ்வளவு துன்பம் வேணுமா? இவ்வளவு கஷ்டம் வேணுமா? கர்த்தர் அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட அந்த யோபு தன்னுடைய நாவினால் ஒரு பாவமும் என்ன செய்யலை, முறுமுறுக்கலை, ஆண்டவரை ஏசலை. ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் தினமும் ஆலயத்துக்கு சொல்கிறேனே, தினமும் வேதம் வாசிக்கிறேனே, தினமும் ஜெபிக்கிறேனே, எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிரு? எனக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது? அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்யலை? முறுமுறுக்கவே இல்லை. அவர் வாயின ஒரு பாவமும் என்ன செய்யலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக தரம் முறுமுறுத்துறோம், அநேக நேரம் முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன செய்கிறார்? வழி நடத்தி கொண்டு வரும்போது எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களுக்கு ஆகாரம் இல்லையே, எங்களுக்கு இறைச்சி இல்லையே, நாங்கள் அங்கே இருந்தால் நாங்கள் அதை சாப்பிட்ருப்போமே, இதை சாப்பிட்ருப்போமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை தாகத்தால் சாகிறதுக்கு இங்கே கொண்டு வந்தீரோ, ஆகாரம் இல்லாமல் சாகிறதுக்கு கொண்டு வந்து பல முறை முறுமுறுத்தாங்க. கடைசியில் அங்கே கானான் தேசத்தை என்ன செய்ய முடியலை? அடைய முடியலை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பரம கானான் தேசத்துக்கு நம்ம நினைச்ச முடியும், செல்ல முடியும். நம்முடைய லக்கு ஒன்றே ஒன்று, நம்ம எப்போ மறிச்சாலும் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய மேன்மையாக இருக்க வேண்டும். எப்போ இறந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போக வேண்டும். எப்பொழுது? அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால். ஜான் ஹென்ரின்னு சொல்லி 2 நண்பர்கள் இருந்தாங்க, 2 டாக்டர். அதில் ஜான்கிறவர் 2 பேரும் கிறிஸ்தவங்க தான். ஜான்கிறவர் ரொம்ப ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்தவர். என்ன ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், எனக்கு நீங்கள் இதை சொல்லுங்கன்ட்டு கேட்டு 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 அந்த நாளை கடத்துவாராம். இந்த ஹென்ரிங்கிறவர் கோயிலுக்கு போகிறதுக்கு கிடையாது, பைபிள் வாசிக்கிறது, பேர் கிறிஸ்தவங்க, அவ்வளோதான். நீ யார்? நான் ஒரு கிறிஸ்தவன், அவ்வளோதான். ஆனால் அந்த ஜான் ஆண்டவரோடு இருந்தார். அப்போ இவர் சொல்கிறாராம், இவன் சும்மா பேர் கிறிஸ்தவனாக இருக்கிறானே, அதனால் இவனுக்கு எப்படியாவது உண்மையான ஒரு கிறிஸ்தவனை ஆக்கணும், இந்த ஒரு ஆத்மாவையாவது நம்ம திருப்பணும்னு சொல்லி 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அவரை மாற்றணும்னு சொல்லி இவர் சொன்னாராம், ஹென்றி நீ எப்படியாவது நீ இயேசுவை ஏற்றுக்கோ, நீ அவரை தேடு, அவர் நமக்கு நிறைய உதவிகளை செய்வார். ஏன் அவரை தேடாதவங்கெல்லாம் நல்லா இல்லையா? ஜோம் பண்ணாதவங்கெல்லாம் நல்லா இல்லையா? கோயிலுக்கு போகாதவங்கெல்லாம் நல்லா இல்லையா? என்னைய டாக்டராக வச்சுருக்கார, நான் இதுவரை நல்லா இல்லையா?
இல்லை, நீ ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு பாரு. நீ எப்போ உனக்கு கஷ்டமான நேரம் இல்லை, ஆபத்து காலத்தில் உனக்கு எப்போ ஒரு ஆபத்து வரும்போ அப்போ நீ என்ன செய், ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நீ மற்றபடி நீ ஜெபமே பண்ண வேண்டாம், உன் இஷ்டம்தான். ஆனால் உனக்கு இக்கட்டான நேரம் வரும்பொழுது அப்போ நீ கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு கட்டாயம் உனக்கு கை கொடுப்பாருன்னு சொன்னாராம். அப்போ தான் இவன் நினைக்கானா, ஆமாம் அந்த நேரம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டான். ஒரு முறை ஒரு குழந்தை என்ன செய்கிறா, ஓடி வரா, டாக்டர் டாக்டர் எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஏதாவது நீங்கள் மருந்து தாங்க, சீக்கிரம் தாங்க, எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன குழந்தை ஓடிடுது. உடனே அவர் ஹென்ரிங்கிற டாக்டர்கிட்ட, அந்த ஹென்ரி டாக்டர் ஒரு மருந்தை எடுத்து கையில் நினச்சிட்டாரு, கொடுத்தாச்சுன்னா இவ கொண்டுகிட்டு ஓடுறா அவங்க அம்மாட்ட. ஏன்னா சாகிற நேரத்தில் இந்த மருந்தை குடித்தா பிழைச்சிக்கிடுவாங்கங்கிறதுல ஓடுறா. இந்த நேரம் பார்த்து அந்த ஹென்ரி டாக்டர் பார்க்குறாரு, அந்த மருந்தை பார்த்தா அது பாய்சன். ஐயோ நம்ம பாய்சன்லாம், இந்த பிள்ளைகிட்ட பாய்சனை நம்ம எடுத்து கொடுத்துட்டோமேன்ட்டு அவளுக்கு மனம் உடஞ்சிட்டு, ஐயோ நம்ம கையினால் ஒரு உயிரை கொல்லவா அப்படின்னு நினச்சி உடனே ஜான் சொன்ன ஞாபகம் வந்தது. நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னார. உடனே முழங்கால் பட்டாராம், இயேசுவே என்னை மன்னிச்சுக்கிடும், நான் என்னுடைய கையினால் தெரியாமல் பாய்சனை எடுத்து கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே. இந்த மருந்தை குடிக்கும்போது அந்த அம்மாவுக்கு என்னச்சக்கூடாது, சாவு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அவர் ஹென்றி முழங்கால் போட்டுட்டு 2 கையையும் உயர்த்தி ஜோம் பண்ணாலாம். ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஜான் சொன்னான், ஆபத்து காலத்தில் நீ அவனுக்கு தேடு, ஆண்டவர் உனக்கு செவி கொடுப்பார்னு சொன்னானே, ஆண்டவரே நான் ஆபத்து நேரத்தில் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லி கதறி ஜோம் பண்ணாராம். கதறி ஜோம் பண்ணி முடிக்கவும் அந்த பிள்ளை திரும்பவும் ஓடியாராம். டாக்டர் 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 என்னம்மா டாக்டர் நான் வேகமாக ஓடின உடனே நான் கீழே விழுந்துட்டேன், அந்த மருந்து பாட்டில் உடஞ்சிட்டு மருந்து கொட்டிட்டு டாக்டர் எனக்கு வேற மருந்து தாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். சூழ்நிலைகளை மாற்றுகிற நம்ம ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். உடனே இவ அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு நிற்போமா நானும் வாரேன்னு சொல்லி என்னச்சாங்களாம், காரில் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாங்களாம். ஆபத்து காலத்தில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம என்னச்சு வரான், விடுவிக்கிறவராக காணப்படுவார். அவருடைய சத்தத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஹென்ரிங்கிற டாக்டர் ஜான் டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பண்ண. அதுக்கப்புறம் இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவராக இருக்கிறார், எப்படி ஒரு நல்ல ஆண்டவரை ஜான் வணங்கியிருக்கிறான், நானும் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன், நானும் இன்னும் ஆண்டவருக்காய் வாழ்வேன்னு சொல்லி அந்த ஹென்றி டாக்டர் ஆண்டவருக்காய் வாழ்ந்தாராம். அது மட்டும் இல்லை, 2 நாளாகமும் 5:2 பாருங்க, 2 நாளாகமும் 5:2, 2 நாளாகமும் 5. ஏமா 2 நாளாகமும் 15:2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம யாரோடு இருக்கணுமா, அவர்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, அவரை பிடிச்சிக்கிடுங்க, அவரை நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவியாக வாங்க, எங்களுக்கு யுத்தத்தில் நீர் வாருங்கன்னு சொல்லி நீ ஆண்டவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமும் 28:9 பாருங்கள். 1 நாளாகமும் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவனை உத்தம இருதயத்தோடும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நீர் அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். இந்த அம்மா சொல்கிறாங்களே, தேடுனா செவி கொடுத்தா இருந்தீரானா இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்மளும் கூப்பிட்டு பார்ப்போம். ஆண்டவரை நம்ம கட்டாயம் காண வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம உணரணும். நம்ம அவரை தேடும் பொழுது கட்டாயம் அவர் நம்ம என்னச்சு வருவார். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நீ அதிகாலையில் என்னை நோக்கி, என்னை தேடுகிறவர்கள் என்னை
கண்டடைவார்கள். அதிகாலையில் நான் ஜெபிக்கும் பொழுது தான் எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். என்னுடைய கேன்சர் வியாதியை ஆண்டவர் தொட்டு 5-6 கட்டி, அத்தனை கட்டிகளையும் அவர் சுகமாக்கின என் தேவனை நான் மறக்கவே முடியாது. அதனால தான் உங்கள் மத்தியில் எவ்வளவு கஷ்டங்கள் எப்படி வந்தாலும் நான் என்ன சொல்லணும், எப்படியாவது 4 பேருக்கு ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் சொல்லணும். அந்த ஆண்டவரை நீங்கள் மறந்துடாதீங்க, அந்த ஆண்டவரை நீங்கள் தேடுங்க, அந்த ஆண்டவரை நீங்கள் விட்டுறாதீங்க, அந்த ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்க, அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை சுகமாக்கின தேவன் உங்களையும் சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அதிகாலையில் ஆண்டவரே 4 டாக்டர் சொல்லிட்டாங்க, கேன்சர்னு சொல்லிட்டாங்க, நான் எங்கே போவேன்? நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், எனக்கு நீர் சுகம் கொடுக்கணும். நான் என்ன ஜோமன், நீர் மனிதராக சுற்றி திரியும் பொழுது இந்த வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை செய்தீரானால் எனக்கும் நீர் செய்யும், எனக்கு நீர் செய்தால் நான் எங்கெங்கு போவனும் நான் என்னுடைய சாட்சியை நான் என்ன சொல்வேன், நீர் செய்ததை சொல்வேன்னு சொல்லி அன்று பொருத்தனை பண்ணும்பொழுது தான் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய கரண்ட் என்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி 2 செகண்டு கரண்ட் பாஞ்ச உடனே அந்த இடத்துல கட்டியிருந்த இடத்த நான் பார்த்தேன், ஒரு கட்டி கூட இல்லை. ஹல்லேலூயா! அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்களுக்கு, அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று வரைக்கும் ஒரு சுகரோ பிரஷரோ எந்த ஒரு மாத்திரையும் இல்லாதபடி ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தொட்டது தான். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவே மாட்டார். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எல்லாம் தேவனால் கூடும். பணம் கஷ்டமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கடனா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இத்தனை அட்டையை நான் வச்சுருக்கேனாப்பா, ஜுவல்லெல்லாம் பேங்கில் இருக்குதேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த அட்டையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, சீக்கிரமாக அந்த கடன்களெல்லாம் மாறணும், எனக்கு நான் கடனே வாங்கக்கூடாது, ஆண்டவரே ஜோம் பண்ணுங்க. கடனை நமக்கு தீர்த்து தருவார். எனக்கு எவ்வளோ பெரிய வியாதி, இந்த அம்மாவை தொட்டது உண்மையான ஆண்டவரே, என்னை நீர் தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தொடுவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் சுகம் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. அவரை யார் யார் நோக்கி கூப்பிடுகிறோமோ, யார் யார் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, யார் யார் அவரோடு நிலைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி பிள்ளைகள், ஆண்டவரே, நீர் என்னை வளர்க்கணும் சுவாமி, நீர் என்னை ஞானத்தால் நீர் நிரப்பும், எனக்கு நல்ல கல்வி அறிவியை தாரும், நான் முதல் மாணவியாக திகழணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். வாலிபர்கள், ஆண்டவரே, வாலிப காலம் நான் உமக்காக நான் செலவிட வேண்டும், வாலிப காலத்தில் நீர் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பலவான்களின் புத்திரராக காணப்பட வேண்டும், ஆனால் நீர் என்னோடு தங்கியிருக்கணும். வாலிபர்கள் ஜெபிக்கலாம், எதிர்காலத்தை எனக்கு ஆசீர்வதித்தாருன்னு சொல்லலாம். பெரியவங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு இரும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் சொல்லலாம். அவர் சொல்கிறார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம்ம வேதத்தை வாசித்து நேரம் இல்லைங்க, அப்புறம் நாளைக்கு வாசித்துக்கலாம், பிறகு வாசித்துக்கலாம், அந்த அசால்ட்டாக என்ன செய்யக்கூடாது. அந்த டைமில் அந்த வேதத்தை வாசித்து நீங்கள் அதை நடத்துங்க. நேரத்தெல்லாம் அவர் சரியாக்கி தந்துடுவார். அதனால் நேரம் இல்லைன்னு சொல்லி மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதானம், உலகந்தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அவரோடு நிலைத்திருப்போம், அவருக்கு செவி கொடுப்போம், அவரில் நாம் அன்பு கூறுவோம், அவரிடத்தில் நம்ம கேட்போம், நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
மற்றொரு அறிவிப்பு, நம்முடைய 2024-25 ஆண்டுக்கான சங்கம் கட்டுவதற்கு இன்று கடைசி நாள். அதனால் நீங்கள் சங்கத்தை கொடுக்காதவர்கள் இந்த நாளில் நீங்கள் கொடுத்து விட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மை நம்பிக்கை ஆனந்த அர்ப்பணிக்கணும். நாம் யாரும் எழுந்து நின்று வெந்தை கிறிஸ்தேஸ் ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த பாடலை நாம் பாடுவோம். 107வது பாடல், கர்நாடக சங்கங்கள் 107. வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகோ இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினே. வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சென்னிவிலா கை காணிந்து சிந்துததோ துயரோடன்பு மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே. வெந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணிக்க ஈதிடுவே. எந்தரோ பொருளிடாகும் என்னை மூச்சில் உமக்களிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, தோத்தரிக்கிறோம். சென்று வர நாட்களெல்லாம் எங்களோடு கூட அந்த காத்து நடத்தி ஆசீர்வதித்திரு. அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, தோத்தரிக்கிறோம். இந்த சொந்த வேலைகளை செய்யவும் தேவரே உழைக்கவும் தக்கான சகல கிருபைகளையும் எங்களை தந்திர அதுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் கூட தேவனின் சொந்த வேலைகளெல்லாம் விட்டு உங்களுடைய ஆலயத்தில் வந்து பணிந்து உள்ளதுக்கான கிருபைகளை தந்திருக்கிறீர்.
நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் எங்கே போனாலும் கூட தேவனுடைய ஆலயத்தில் வந்து பணிந்து கொள்ளும்போது நிறைவான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஆண்டவரே. அதற்காக வந்திருக்கிறோம். என்னுடைய தோட்டம் திறவுகள் கன்று கால்கள் எல்லாவற்றையும் எங்களை ஆசீர்வதித்தாரும் நிறைந்த பலனை பெறத்தக்கதான கிருபையை தந்து வழி நடத்தியர்களும் இந்த நாளிலும் உலகம் எங்கு நடக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் நடக்கின்ற ஆராதனைகள் எல்லாவற்றும் விட கரங்களே தருகிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அவள் கேட்கிறவளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சிகளோடு இடக்கெட்டு தேவரே உம்முடைய கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது ஆண்டவரே. தேவை நாங்கள் கேட்டது போல எங்களுடைய ஆத்துமா எப்போதும் உம்மோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்கள் வீட்டு தூரமாக போய்விடக்கூடாது. தேவையர் உம்மோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த இருதயத்துக்குள்ளே வந்து தங்கும். என்னுடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத கிருபைகளை தந்து அளித்தல் ஆண்டவரே. அதை அடியால் செய்த அருமையான பிரசங்கத்தை விட கரங்களே தருகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அது நன்றாகப்பட்டதோ, யார் யாரெல்லாம் குறிப்பிட்ட வார்த்தைகளை மனையில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை வார்த்தைகளை அவளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார்களோ அந்த வார்த்தையின்படி அவள் நடக்கத்தக்கதான கிருபையை கொடுத்து நடத்தி ஆசீர்வதித்தார்களோ உங்களுடைய நன்மையினால் உங்களுடைய கிருமினால் எங்களை முடிச்சுட்டார்கள் ஆண்டவரே. தேவர அருமையான பிள்ளைகள் படத்தின காணிக்கைகள் எல்லாம் உடைய கரங்களே தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஏராளமான பணத்தை நாங்கள் சம்பாத்தியம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்த படத்துக்கு இந்த காணிக்கைகளையும் அவளை ஒரு சின்ன பங்காக இருக்கிற ஆண்டவரே அவளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்தார்களோ எந்தெந்த நோக்கத்தோடெல்லாம் இந்த காணிக்கைகளை படைத்தார்களோ அத்தனை நோக்கங்களை நிறைவேறத்தக்கதான கிருபைகளை தந்து வழிநடத்தி ஆசீர்வதித்தார்களோ உங்களுடைய கிருபை மாத்திரம் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அந்த கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அந்த கிருபையை நான் விட்டு விடாதபடி உண்மை பற்றி கொள்ளத்தக்கான கிருபையை தந்து வழிநடத்தி ஆசீர்வதித்தார்களோ தேவரேர். ஆரை முடிந்து வீட்டுக்கு சென்றோம். வீட்டிலே போய் அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கவும் தான் வேலை செய்யும் போதெல்லாம் அதை நினைத்து பார்க்கத்தக்கதான கிருபையை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தார்களோ நன்மையால் நிரப்போம். திரும்ப இந்த நாளையும் இந்த வாரத்தை நம்முடைய கரங்களே தருகிறோம் ஆண்டவரே. இந்த தபசு காலங்களில் ஏற்றவாறு நாங்கள் சிந்திக்கவே செயலாற்ற வந்தக்கான கிருபையை தந்து விளையாடுத்தனர். மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்க முடியாத கிருபையை தந்து விளையாடுத்தீர்களும் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுதாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்த நிற்கையில் பாவ பாரம் நீங்க காணடைந்த எந்த நேரமோ எனதள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி போடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வருவோம். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.